வணக்கம் அன்பானவர்களே, மீண்டும் ஒரு காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு இனத்தை அழிக்க வேண்டுமென்றால் முதலில் அந்த இனத்தின் மொழியையும் பண்பாட்டையும் வரலாற்றையும் அழிக்க வேண்டும் என்பதுதான் பொதுவான கூற்று. அப்படியாக ஈழத்திலே வேரூன்றிய தேசிய இனமாக எம் தமிழ் இனத்தை கருவறுக்க சிங்கள இனவாதிகள் திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்ட கொடூரமான சம்பவம் இடம்பெற்று இன்று 45 ஆண்டுகள் கடந்துவிட்டன. அதாவது அன்றைய நூலகம் அவர்களால் எரியூட்டப்பட்டது. சுமார் 1,00,000க்கும் அதிகமான அரிய தமிழ் நூல்கள் மற்றும் பழமை வாய்ந்த கையெழுத்து பிரதிகள் அறிவு களஞ்சியமாக திகழ்ந்த பொக்கிஷத்தை அவர்கள் தீக்கிரையாக்கினார்கள். அன்றைய நூலகம் உங்களால் எரியூட்டப்பட்டது. இன்று வரை அது எம் நெஞ்சங்களில் அணையாத நெருப்பாக கொழுந்து விட்டிருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் அமைந்திருந்த இந்த பொது நூலகம் தமிழருடைய பண்பாடு, அறிவு மற்றும் வரலாறு மற்றும் கலாச்சாரத்தின் அடையாளமாக விளங்கிய ஒரு சின்னமாகும். 1933ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது இந்த நூலகம். 1980களில் தொடக்கத்தில் தென்னாசியாவில் மிகப்பெரிய நூலகங்களில் ஒன்றாக அது மிகவும் உயர்ந்த இடத்துக்கு வளர்ந்திருந்தது. இதில் சுமார் 1,00,000க்கும் அதிகமான அரிய நூல்கள், ஓலைச்சுவடிகள், வரலாற்று ஆவணங்கள் மற்றும் தமிழ் இலக்கண பதிவுகள் பாதுகாக்கப்பட்டிருந்தன. 1981 மே 31ஆம் தேதி இரவு யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற அரசியல் பதட்டம், அதன் பின்னணியில் யாழ் பொது நூலகம் இனவாத சக்திகளாலும் காவல்துறையின் அனுசரணையோடு அங்கிருந்த ஊர்காவல் படை மற்றும் இனவாத குழுக்களால் எரியூட்டப்பட்டது. இந்த சூழலில் வன்முறையாக அவர்கள் கையில் எடுத்து அவர்களுடைய தமிழர்களுடைய இதயத்தின் இருப்பை அவர்கள் தீக்கிரையாக்கினார்கள். தீனான் நூலகத்தில் இருந்த அரிய ஓலைச்சுவடுகள், பழமையான தமிழ் நூல்கள், வரலாற்று சான்றுகள் மற்றும் மீளப்பெற முடியாத பல ஆவணங்கள் அடங்கின. தமிழர் வரலாற்றை பதிவு செய்த முக்கிய ஆவணங்களும் நிரந்தரமாக இழக்கப்பட்டன. இலங்கை சுதந்திரம் பெற்ற பின்னர் சிங்கள தமிழ் இன உறவுகள் படிப்படியாக மோசமடைந்தன. குறிப்பாக 1956ஆம் ஆண்டில் சிங்களம் மட்டுமே மொழிக் கொள்கை மற்றும் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு ஏற்பட்ட சமத்துவமின்மை தமிழர்களிடையே அரசியல் அதிருப்தியை அதிகரித்தது. இதனால் தமிழ் மக்களிடையே தன்னாட்சி மற்றும் அரசியல் உரிமைகளுக்கான போராட்டம் வலுப்பெற்றது. இந்த சூழலில் யாழ் நூலகம் ஒரு சாதாரண நூல் நிலையமாக இல்லாமல் தமிழர் அறிவியல், கலாச்சாரம் மற்றும் தேசிய அடையாளத்தின் குறியீடாக கருதப்பட்டது. எனவே அதனை அழித்தால் தமிழர்கள் அவர்களுடைய கல்வி முற்றாக அழிக்கப்படும். அவர்களுடைய அந்த இலக்கண சொத்துக்கள் எரிக்கப்பட்ட பொழுது அவர்கள் நினைத்தார்கள் தமிழர்களை கல்வியிலும் அனைத்திலும் அவர்களை ஓரங்கட்டலாம், அவர்களை மட்டுப்படுத்தலாம் என்று. அதனுடைய அடக்குமுறையின் வெளிப்பாடாக இந்த நூலகம் எரிக்கப்பட்டது. யாழ் நூலக எரிப்பின் இலங்கை இனவாத அரசியல் திருப்புமுனையாக நிகழ்ந்தது. இந்த சம்பவம் யாழ் நூலகம் இனவாதிகளால், காடியர்களால் எரிக்கப்பட்டது. அந்த மிகப்பெரிய சதியில் தமிழர்களுடைய கல்வி முற்றாக சாம்பலானது. அதன் பிறகு 83 இலங்கை முழுவதுமாக கலவரம். பல நூற்றுக்கணக்கான தமிழ் மக்கள் கொல்லப்பட்டார்கள். குழந்தைகள், முதியவர்கள் வயது வேறுபாடின்றி வெட்டியும் தாரில் போட்டும் அந்த காடியர்களுடைய இனவாதம் தலைவிரித்தாடியது. இதை அங்கே இருந்த அரசாங்கம் அவற்றுக்கு பக்கபலமாக நின்றது. மக்களை பாதுகாக்க வேண்டிய காவல்துறையும் இராணுவத்தினரும் அந்த காடியர்களோடு சேர்ந்து தமிழர்களை சூறையாடினார்கள். அதன் பிறகு தமிழர்களுக்கு
அவர்களுடைய அரசியல் இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கும் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை அவர்களுடைய வாழ்வை தக்க வைத்துக் கொள்வதற்கும் தமிழர்கள் ஆயுதம் ஏந்த வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை அவர்களுக்கு நிர்பந்திக்கப்பட்டது. அதன் பிறகு மிகப்பெரிய யுத்தம். அப்படியாக இந்த நூலகம் எரிப்பு என்பது தமிழர்களுடைய ஆன்மாவில் அடிக்கப்பட்ட ஆணியாகவே நாங்கள் பார்க்கிறோம். யாழ் நூலக எரிப்பு என்பது ஒரு கட்டிடம் எரிக்கப்பட்ட சம்பவம் மட்டுமல்ல, அது ஒரு இனத்தின் அறிவு, வரலாறு, கலாச்சாரம் மற்றும் அந்த இனத்தின் இதயத்தில் மீது நடத்தப்பட்ட தாக்குதலாக பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு இலங்கையில் இன அரசியல் வரலாற்றில் ஆழமான காயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதே உண்மை. தமிழ் மக்களின் அரசியல் சிந்தனை மற்றும் போராட்ட வரலாற்றில் முக்கிய திருப்பு முனையாக அமைந்தது இந்த யாழ் நூலக எரிப்பு என்பது மறுக்கப்பட முடியாத உண்மை. அது இன்று வரை அதனுடைய வலியும் அதனுடைய வேதனையும் தமிழ் மக்களுடைய இதயத்தில் ஆறாத படுவாக, ஆறாத காயமாக நீண்டு கொண்டே இருக்கிறது. யாழ் நூலக எரிப்பு என்பது தமிழர்கள் தங்களுடைய வாழ்வில் என்றுமே மறக்க முடியாத ஒரு துயர் மிகுந்த ஒரு நாளாகவே அது அமைந்ததாக இருக்கிறது. ஆகவே இவற்றுக்கான நீதி இதுவரை காலமும் எட்டப்படவில்லை. இதுவரை காலமும் எட்டப்படாத அந்த நீதி இனிவரும் காலங்களிலும் எட்டப்படுமா என்பது கேள்விக்குரிய. தமிழர்கள் கல்வியின் மீதும் தமிழர்களுடைய வாழ்வின் இருப்பின் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் என்றும் தமிழர்களால் மறக்கப்படாது. அதுவே நிதர்சன உண்மை. அந்த கல்வியை தமிழர்களாகிய நாங்கள் என்றும் கட்டி காப்போம். எங்களுடைய வருங்கால சந்ததியை ஒரு வளமான கல்வியில் சிறந்த சந்ததியாக உருவாக்க அனைவரும் பாடுபடுவோம் என்று இந்த நாளில் நாங்கள் உறுதி பூண வேண்டும். அந்த கல்வியே எங்களுக்கு பலம். அதன் மூலம் நாங்கள் எங்களுடைய இலக்கை சென்றடைய வழிவகுக்கும். அதுக்காக நிச்சயமாக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒன்றாக பாடுபட வேண்டும். யாழ் நூலக எரிப்பு என்பது தமிழர்களுடைய வாழ்வில் என்றும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு என்பதுதான் நிதர்சன உண்மை. நன்றி. மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். நன்றி.